24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காமல் அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கடும் கண்டனம். மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மும்முனை மின்சாரம் வழங்காததால் குடிநீர் வழங்குவதிலும் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது என விமர்சனம். தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் கோடையில் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறுவை சாகுபடிக்கு விடியா திமுக அரசு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் வழங்காததால் டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் கவலை. விவசாயத்திற்கு 24 மணி நேரம் வழங்க வேண்டிய மும்முனை மின்சாரத்தை கையாலாகாத திமுக அரசு 8 மணி நேரம் மட்டுமே வழங்கி வருகிறது. லோ வோல்டேஜ் மின்சாரம் வழங்கப்படுவதால் மின் மோட்டார்கள் பழுதடைந்து பயிர்கள் கருகுவதைக் கண்டு விவசாயிகள் கண்ணீர் வடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. கோவை மாவட்ட மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை விரைந்து போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அதிமுக அரசின் நீர் மேலாண்மை திட்டங்களை விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டதால் தான் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. அணை, சிறுவாணி அணை, ஆழியார் அணை, இந்த 3 தான் முக்கியமாக குடிநீர் ஆதாரம். இந்த அணையெல்லாம் தூர்வாரி இருக்க வேண்டும். எடப்பாடியார் இருக்கும் பொழுது ஆழியாரெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மண் எடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கினாங்க. நிறைய செக் டேம் கட்டி கொடுத்தார் குறிப்பாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே போல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே போல் நீரூற்று கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம். பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வறட்சியால் தென்னை மரங்கள் அடியோடு வெட்டப்படுவதாக விவசாயிகள் வேதனை. கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆனைமலையாறு நல்லாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்று விடியா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதாக வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டு. கண்ணை கட்டி 10 காவலர்கள் தாக்கியதில் சவுக்கு சங்கரின் வலது கை முறிந்துள்ளதாக புகார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சவுக்கு சங்கர் அவர்கள் சென்ட்ரல் பிரிசனுக்கு உள்ளே போகையில் நல்லா 2 கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தார். ஆனால் இன்றைக்கி நான் சவுக்கு சங்கரை வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்ற போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது. என்னென்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு அவரை ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலில் எல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதில் பிளாஸ்டிக் பைப்பில் அவங்க துணி சுற்றி அடித்ததுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கை உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் கை ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் GHல எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது. பிரிசனுக்குள்ளே போகிற சென்ட்ரல் பிரிசனுக்கு முன்னாடி போகிற மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு. சிறையில் தாக்கப்பட்ட சவுக்கு சங்கருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வழக்கறிஞர் வலியுறுத்தல். சிறையில் சவுக்கு சங்கருக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து சக கைதியே வாக்குமூலம் அளிக்க தயாராக உள்ளதாக பேட்டி. வெறும் பெயின் கில்லர் மாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்கொள்ள சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த வீக்கத்தை கம்மியாகிறதுக்கான ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, பெயின் கில்லர் நிறையா கொடுத்து சாப்பிட முடியாமல் பெயின் கில்லர் நிறையா கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் மறுபடியும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம். நீதிபதி அவர்கள் அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக ஜெயிலில் போய் சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து அவரோட உடல்நிலை குறித்து ரிப்போர்ட் எடுத்து அவருக்கான உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும். இல்லை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவரை ரெஃபர் பண்ணி அவரோட இன்ஜுரிக்கு அவரோட ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு
அதுக்காக வந்துட்டு திருப்பியும் அவரை ஜெயிலில் அடைக்கணும், இல்லைன்னா அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் வச்சே பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனு மீது என்கொயரி முடிஞ்சிருக்கு. அதில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு நீதிமன்றத்து மேலேயும் நீதித்துறை மேலேயும் நம்மளாம் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேவரபுள் ஆர்டர் கிடைக்கும். ஒரு ஜட்ஜ் விசிட் பண்ணி பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி மனு போட்டு வந்திருக்கோம். சவுக்கு சங்கருக்கு மரண பயத்தை ஏற்படுத்த திட்டமிட்ட சாலை விபத்தா? சாலையில் இடதுபுறமாக வந்த போலீஸ் வாகனம் திடீரென வலதுபுறம் சென்று கார் மீது மோதிய காட்சிகளால் ஏவல் துறை மீது பலத்த சந்தேகம். ராமநாதபுரம் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் முகப்பு கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. ஓட்டுநர் காயமடைந்ததுடன் முன்பக்கம் அமர்ந்திருந்த பெண்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. தானாக ஓடி கடையை நாசம் செய்த அரசு பேருந்து. ஓடிக்கொண்டிருக்கும் போது உடைந்து நொறுங்கிய கண்ணாடி. விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளின் அவல நிலையால் பயணம் செய்யவே மக்கள் அச்சம். சென்னை கொளத்தூரில் வாகனத்தை வழிமறித்து காரணமே கூறாமல் போக்குவரத்து காவலர் அபராதம் விதித்ததாக புகார். ஆவணங்கள் அனைத்தும் சரியாக உள்ள நிலையில் அபராதம் எதற்கு என கேட்டு போலீசாருடன் ஓட்டுநர் வாக்குவாதம். வேலிடு ஆர்சி, வேலிடு லைசன்ஸ், வேலிடு இன்சூரன்ஸ், லோடு ஸ்கூல் புக்கு, லோடு ஸ்கூல் புக்கு. அதுதான் கேளுங்க. எதுக்கு இப்போ 500 ரூபா போடணுமாமே? இப்போ 500 ரூபா போடணுமா? எதுக்கு போடணுமா? எதுக்கு 500 ரூபா போடணுமா? என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு. நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன் சார். நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார். இல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் 500 ரூபா போடணுன்றாரு. எதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்? என்ன அப்ஸ்ட்ரக்ஷன்? வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ரக்ஷன்? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. ஆவடி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு போதிய மருந்து இருப்பு இல்லை என குற்றச்சாட்டு. டிபி போன்ற நோய்களுக்கு மாத்திரைகள் மாதக்கணக்கில் வழங்காத விடியா அரசால் நோயாளிகள் அவதி. திருச்செந்தூர் அருகே வீட்டில் தனியாக இருந்தவர்களிடம் 15 சவரன் நகைகள், 60,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் மர்ம நபர்கள் துணிகர கொள்ளையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை லங்கா கார்னர் பகுதியில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் இயங்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியல். போதை ஆசாமிகள் குடித்துவிட்டு வீடு புகுந்து தாக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 3 வருஷம் இப்ப பிரச்சனை ஆனது. என்ன பிரச்சனைக்கு என்னது? கடை வந்து குடிக்குவானதா, அங்க வந்து சண்டைக்கு நிக்குது, முடிக்கிறது, அதை தூக்கி பாட்டில் தூக்கி வீசுறது. இன்னைக்கு வீடு போதா பொம்பளை அடிச்சு புள்ளைய தம்பி கொண்டாட்டி அடிச்சு அல்ல ஆஸ்திரியில. திண்டிவனத்தில் கஞ்சா போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 4 பேர் கைது. கார் மற்றும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் சென்று போதை மாத்திரைகள் விற்றது கண்டுபிடிப்பு. பந்தலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சிய 2 கைது. விடிய ஆட்சியில் கள்ளச்சாராயம் கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாக மக்கள் விமர்சனம். ஆந்திராவிலிருந்து பேருந்தில் கோவை வழியாக கஞ்சா கடத்திய கணவன் மனைவி கைது. விடிய ஆட்சியில் கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே மாணவர்களை குறிவைத்து கஞ்சா போதை மாத்திரைகள் விற்ற 4 பேர் கைது. விடிய ஆட்சியில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 40 மூட்டை ஹான்ஸ் பறிமுதல். பெங்களூருவில் இருந்து விருத்தாச்சலம் வரை குட்கா லாரியை பயணிக்க விட்ட விடியா அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கண்டனம். தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து நடைபெறும் கஞ்சா மற்றும் போதை ஊசிகள் விற்பனை. திருவள்ளூரில் கல்லூரி அருகே 1.5 கிலோ கஞ்சாவும், காஞ்சிபுரம் கல்லூரி அருகே 3 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டு 9 பேர் கைது. மத்திய மாநில அரசுகளின் நிதி கிடைக்காததால் ஏழை மக்கள் வீடுகள் கட்டுவதில் தாமதம். ஒவ்வொரு வீட்டுக்கும் தலா 2,10,000 ரூபாய் விடுவிக்கப்படாததால் 1,10,000 வீடுகளை கட்ட முடியாமல் ஏழை மக்கள் அவதி.
தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் வெப்பம் காரணமாக 90 லட்சம் கோழிகள் இறப்பு. முட்டை உற்பத்தியும் வெகுவாக குறைந்து வருவதால் 6 ரூபாய்க்கு மேல் முட்டை விலை உயரும் அபாயம். தமிழகத்தில் 4 லட்சம் டன் வரை குறைந்த அரசு சிமெண்ட் உற்பத்தி. மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிமெண்ட் மூட்டையை விற்க முடியாமல் தனியாருக்கு ஆதரவாக சிமெண்ட் உற்பத்தியை குறைத்த விடியா அரசு. உடுமலையில் 15 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பதுக்கி விற்பனைக்கு வைத்திருந்த 5 பேர் கைது. குட்கா போதை புகையிலை பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் போலீசார். ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கனமழையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குட்பட்ட 93 தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் 1351 வேட்பாளர்கள் போட்டி. பருவநிலை மாற்றம் மற்றும் வெப்பநிலை இப்படியே தொடர்ந்தால் மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலை காடுகள் 25 ஆண்டுகளில் முட்கள் நிறைந்த பாலைவனமாக மாறும் என ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டின் பசுமையான காடுகள் வறண்ட பாலைவன காடுகளால் மாறும் அபாயம் உள்ளதால் விளைவுகளை தடுக்க இப்பொழுதே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்து. 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத்தை வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி. தொடர்ந்து தோல்வியை சந்தித்த மும்பை அணி சொந்த மண்ணில் வெற்றி பெற்றதால் ரசிகர்கள் உற்சாகம். ஐபிஎல் தொடரில் இன்றைய போட்டியில் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. 6வது இடத்தில் உள்ள டெல்லி அணி 2வது இடத்தில் உள்ள ராஜஸ்தானை வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.